1 முதல் ரயிலில் பயணிக்க கூடுதல் கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தற்போது பார்க்கலாம். அதன்படி ஏசி அல்லாத மெயில் மற்றும் எக்ஸ்பிரஸ் ரயில்களில் வழக்கமாக வசூலிக்கப்படும் பயண கட்டணத்தோடு கூடுதலாக கிலோமீட்டருக்கு 1 பைசாவும், ஏசி வகுப்பில் கிலோமீட்டருக்கு 2 பைசாவும் கட்டணமாக வசூலிக்கப்பட உள்ளது. சாதாரண படுக்கை வசதி மற்றும் முதல் வகுப்பு பயண கட்டணம் கிலோமீட்டருக்கு அரை பைசா உயர்த்தப்பட்டுள்ளது. அதே சமயம் 500 கிலோமீட்டர் வரையிலான 2ஆம் வகுப்பு பயணம் மற்றும் மாதாந்திர சீசன் டிக்கெட் கட்டணத்தில் எந்த மாற்றமும் இல்லை. 500 முதல் 1500 கிலோமீட்டர் தூரத்துக்கு ரூபாய் 5, 1501 முதல் 2500 கிலோமீட்டர் தூரத்துக்கு ரூபாய் 10, 2500 முதல் 3000 கிலோமீட்டர் தூரத்துக்கு ரூபாய் 15 உயர்த்தப்பட்டுள்ளது. பயணிகளின் நலனை கருத்தில் கொண்டு குளிரூட்டப்படாத வகுப்பு பயண கட்டணம் கிலோமீட்டருக்கு 1 பைசாவும், அனைத்து விதமான குளிரூட்டப்பட்ட வகுப்பு பயண கட்டணம் கிலோமீட்டருக்கு 2 பைசாவும் உயர்த்தப்பட்டுள்ளது. தட்கல் டிக்கெட் முன்பதிவில் ஏற்பட்ட முறைகேடுகளை தவிர்க்கும் பொருட்டு ஆதார் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. காவல் நிலையங்களுக்கு புகார் கொடுக்க வருகிற பொதுமக்களிடம் கண்ணியத்துடன் நடந்து கொள்ளுமாறு முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் இளைஞர் அஜித்குமார் போலீசாரால் அடித்துக் கொல்லப்பட்டதாக அவரது குடும்பத்தினர் அளித்துள்ள புகார் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சூழலில் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற சட்டம் ஒழுங்கு நிலை தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், காவல் நிலையங்களுக்கு புகார் அளிக்க வரும் பொதுமக்களிடம் கண்ணியத்தோடு நடந்து கொண்டு புகார்கள் மீது குறிப்பிட்ட காலத்திற்குள் நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தினார். கஞ்சா, கள்ளச்சாராய வழக்குகளில் கைது செய்யப்படும் குற்றவாளிகளுக்கு விரைந்து தண்டனை பெற்றுத்தர நடவடிக்கை எடுப்பதோடு போதைப்பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த தீவிர நடவடிக்கைகள் எடுக்குமாறு கேட்டுக் கொண்டார். சட்டம் ஒழுங்கு பிரச்சினை வந்தால் சம்பந்தப்பட்ட காவல் உயர் அதிகாரிகள் ஊடகங்களை சந்தித்து பிரச்சினை குறித்து தெளிவாக விளக்க வேண்டும் என அறிவுறுத்திய முதலமைச்சர், சாதி சமய மோதல்களில் ஈடுபடுவோர், பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிப்போர் மீது பதிவு செய்யப்படும் வழக்குகளில் கூடுதல் கவனம் செலுத்துமாறு உத்தரவிட்டார். காவல்துறை சட்டம் ஒழுங்கை பேணி பாதுகாத்து நீதியை நிலைநாட்டுமாறு முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுரை வழங்கினார். இந்த இடம்தான் தமிழ்நாட்டையே உலுக்கியுள்ள இளைஞர் அஜித்குமார் தாக்கப்பட்டதாக கூறப்படும் இடம். சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் மடப்புரம் பகுதியைச் சேர்ந்தவர் அஜித்குமார். காவல்துறை விசாரணைக்காக அழைத்து சென்றபோது மரணமடைந்த நிலையில் போலீசார் தாக்கியதால் உயிரிழந்ததாக உறவினர்கள் குற்றம் சாட்டினர். குறிப்பாக மடப்புரம் கோவில் அறநிலைத்துறை உதவி ஆணையர் அலுவலகம் பின்பு உள்ள மாட்டு கொட்டகையில் வைத்து அடித்து துன்புறுத்தி கொலை செய்யப்பட்டதாக புகார் அளிக்கப்பட்டது. பிளாஸ்டிக் பைப்புகளால் அஜித்குமார் தாக்கப்பட்டதாக கூறப்படும் நிலையில் சம்பந்தப்பட்ட இடத்தில் உடைந்த பைப்புகள், இரத்தக்கரை இருந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையிலும் ஸ்விக்கி, ஜொமேட்டோ உணவு டெலிவரி வசதிகள் முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. ஸ்விக்கி, ஜொமேட்டோ நிறுவனங்கள் ஹோட்டலுக்கு ஹோட்டல் கமிஷன் வித்தியாசமாக வாங்குவதோடு 1 வாரத்திற்கு பிறகே பணம் வருவதால் பெரும் நஷ்டம் ஏற்படுவதாக நாமக்கல் பேக்கரி மற்றும் ஹோட்டல் சங்கத்தினர் தெரிவித்தனர். இதனால் ஜூலை 1 முதல் நாமக்கல் மாவட்டத்தில் உணவு டெலிவரி இல்லை என நாமக்கல் பேக்கரி மற்றும் ஹோட்டல் சங்கத்தினர் அறிவித்தனர். இது தொடர்பான சென்னையில் உயர் அதிகாரிகளிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாக தமிழ்நாடு ஹோட்டல்கள் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். செவ்வாய்க்கிழமை நடைபெறும் பேச்சுவார்த்தையில் சுமூக தீர்வு எட்டாவிட்டால் சென்னையிலும் ஸ்விக்கி, ஜொமேட்டோ மூலம் உணவு வழங்கப்படாது என தமிழ்நாடு ஹோட்டல்கள் சங்கத்தின் சென்னை மாவட்ட தலைவர் ரவி தெரிவித்துள்ளார். சிறுவன் கடத்தல் விவகாரத்தில் புரட்சி பாரதம் கட்சித் தலைவர் ஜெகன்மூர்த்திக்கு முன்ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. முன்னதாக முன்ஜாமீன் கேட்டு ஜெகன்மூர்த்தி தரப்பில் தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இந்நிலையில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. அப்போது ஜெகன்மூர்த்தி தரப்பு வாதங்களை உச்சநீதிமன்றம் பதிவு செய்து கொண்டது. மேலும் மேல்முறையீட்டு மனுவுக்கு பதிலளிக்க தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவிட்டு ஜெகன்மூர்த்திக்கு ஜாமீன் வழங்கியது. ஜெகன்மூர்த்தி 25,000 ரூபாய்க்கான சொந்த பிணைத் தொகையை வழக்கின் புலன் விசாரணை அதிகாரியிடம் செலுத்தவும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது.
சென்னையில் உதவி ஆய்வாளர் வீட்டில் சிறுமி மயக்க நிலையில் இருந்ததாகவும் பாலியல் துன்புறுத்தல் செய்யப்பட்டதாகவும் குடும்பத்தினர் அளித்துள்ள புகார் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. ஞாயிற்றுக்கிழமை இரவு விளையாட சென்ற சிறுமி நீண்ட நேரமாக வீடு திரும்பவில்லை என கூறப்படுகிறது. அவரை சிறுமியின் தாத்தா தேடிய நிலையில் உதவி ஆய்வாளர் வீட்டில் இருந்ததாகவும் அவரை அழைக்க சென்றபோது தங்களிடம் அனுப்பி வைக்காமல் உதவி ஆய்வாளர் தாக்கியதாக அவர் குமுறினார். இது 2வது டைம் எனக்கு கோவம். நான் போய் கேட்குறேன், உங்கள் பொண்ணு உங்கள் பேத்தி சேஃப்டியாக இருக்கிறாங்க, நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன், நீங்கள் போங்க, காலையில் வருவா அப்படின்னு. ஏங்க என் பேத்திக்கு நீ யாரு? யாருங்க அவங்க? எங்கள் அப்பா அடிக்கிறாருங்க, இவர் கையை பாருங்க, கல்லை தூக்கி அடிக்கிறாரு. நீ யாரு? நான் கேட்டு இது யாரோ ஒரு ஆள் எனக்கு அவனுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணி விடணும், அவனை விடக்கூடாதுங்க. இதே மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் தயவு செய்து எனக்கு பண்ணி கொடுங்க, பேசி கஷ்டப்படுறாங்க. தனக்கு ஊசி போட்ட பிறகு என்ன நடந்தது என்பதை தெரியவில்லை என சிறுமி கூறியுள்ளது அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. அப்புறம் என்னாச்சுன்னு எனக்கு தெரியல. நான் நல்லா தூங்கிட்டேன். எங்கள் அக்கா பர்த்டேக்கு போனப்போ என்னை கூட்டின்னு போனாங்க. ஒரு வீட்டுக்கு கீழே இருக்கும் போது, ஆமாம், ஒரு 4 மணி இருக்கும். கூட்டிகிட்டு போயிட்டு ஊசி போட்டாங்க. அப்புறம் என்னாச்சுன்னு தெரியல. கையில். இதனிடையே தனது மகளுக்கு உதவி ஆய்வாளர் பாலியல் தொல்லை கொடுத்ததாக குற்றம் சாட்டியுள்ள சிறுமியின் தந்தை இது தொடர்பாக புகார் அளித்தும் போலீஸ் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குமுறியுள்ளார். யாருமே அடாப்டர் இல்லையா, என் பொண்ணுக்கு அம்மா இல்லைன்றதால சரி ஏதோ பாசமாக பழகுது பேசுதுன்ட்டு. அப்புறம் அந்த பொண்ணுக்கு சுத்தமாக பேசுனா அந்த ஹாஸ்பிட்டல்னு சொல்கிறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் மாரியே இல்லை, அது ஏதோ வெல்ஃபேரு ஏதோ ஒரு ட்ரஸ்ட்டு மாரி சொல்கிறாங்க. உள்ளே போனால் பெட் இருக்குது. எங்கள் அப்பா போய் அந்த பொண்ணை கூட்டின்னு வர போயிருக்காரு. அந்த பொண்ணை கூட்டின்னு போனால் எங்கள் அப்பா கல்லை அடிச்சு தாக்கியிருக்காரு. எங்கள் அப்பாவுக்கு இன்னும் அடிபட்டுருக்கு. அவங்களுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம்லாம் கிடையாது. அவங்க யாருன்னே எங்களுக்கு இது வரைக்கும் தெரியாது. இது வரைக்கும் முன்ன பின்ன நான் அவங்கள பார்த்தே கிடையாது. காணும்னு சொல்லி பார்த்தோம். உள்ளே போய் பார்த்தா உள்ளே அப்யூஸ் பண்ணப்பட்டு குழந்தைய நாங்கள் ரெக்கவரி பண்ணுறோம். இந்த இடத்துல அப்யூஸ் பண்ணவர் குழந்தை நின்று சொல்லுது, இவர் தான் இந்த அங்கிள் தான் சொல்லிட்டு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் பேர் ராஜீவா. அவர் SI ARல இருக்காராம். இதுதான் இப்போ வரைக்கும் உள்ள தகவல். ஆனால் அவர் போலீஸ் டிபார்ட்மெண்ட் ரைட்டுங்களா. தண்ணியை போட்டுட்டு தேவையில்லாத வார்த்தைகளை ரொம்ப பயன்படுத்தினார். எங்கள் அப்பாவை கல்லை தூக்கி அடித்து கையில் காயத்தை ஏற்படுத்தினார். சார் இன்ன வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை, எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அதாவது அந்த சம்பந்தப்பட்ட அக்யூஸ்டை காப்பாற்றுற நோக்கத்தில் மட்டும்தான் காவல் நிலையம் செயல்படும். என்னதான் ரிமாண்ட் பண்ணுறதுக்கு பார்த்துனுக்குறாங்க தவிர என்கிட்ட சொல்கிறாரு, உங்கள் அண்ணனை அரெஸ்ட் பண்ண போகிறோமா. முதற்கட்ட விசாரணையில் சிறுமியை அவரது தந்தை தாக்கியதாகவும் அதை தான் வீடியோ எடுத்து குழந்தைகள் நலப்பிரிவு அதிகாரியிடம் புகார் அளிப்பதாக கூறியதால் தன் மீது பொய்யான புகாரை அளித்திருப்பதாக உதவி ஆய்வாளர் போலீசிடம் வாக்குமூலம் அளித்துள்ளார். தொடர்ந்து இருதரப்பினரிடமும் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். தெலங்கானா மாநிலம் சங்காரெட்டி மாவட்டத்தில் உள்ள பசமயிலாபுரம் பகுதியில் செயல்பட்ட ரசாயன தொழிற்சாலையில் ரியாக்டர் வெடித்து பயங்கர விபத்து ஏற்பட்டதில் 10க்கும் மேற்பட்டோர் உடல் கருகி பரிதாபமாக உயிரிழந்தனர். 20க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். தொழிலாளர்கள் சிலருடைய உடல் பாகங்கள் சுமார் 100 மீட்டர் தூரம் வரை தூக்கி வீசப்பட்டதாக கூறப்படுகிறது. பணியிலிருந்த தொழிலாளர்கள் பலர் தீக்காயங்களுடன் தொழிற்சாலையிலிருந்து ஓட்டம் பிடித்து உயிர் தப்பினர். தீயை கட்டுப்படுத்தும் பணியில் தீயணைப்புத் துறையினர் ஈடுபட்ட நிலையில் தொழிற்சாலையில் பணிபுரிந்த தங்களது குடும்ப உறுப்பினர்களின் நிலை என்ன என்பதை தெரிந்து கொள்ள அங்கு உள்ளூர் மக்கள் ஏராளமானோர் குவிந்ததால் பெரும் பதற்றம் நிலவியது. பீகார் அருகே ஆற்றில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் சிக்கி 6 பெண்கள் அடித்து செல்லப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பீகார் மாநிலம் கயாவில் உள்ள லங்கூரஹி அருவியில் பெண்கள் சிலர் குளித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அருவியில் நீர்வரத்து அதிகரித்ததால் ஆற்றில் திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதில் குளித்துக் கொண்டிருந்த 6 பெண்கள் நிலை தடுமாறி அடித்து செல்லப்பட்டனர். பெண்களின் அலறல் சத்தம் கேட்டு அங்கிருந்தவர்கள் விரைந்து செயல்பட்டு மீட்டதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது.
42 வயதில் உயிரிழந்த நடிகை ஷிபாலி ஜரிவாலா உயிரிழப்புக்கு அவர் பயன்படுத்திய ஆன்டி ஏஜிங் மருந்துகள்தான் காரணமா என்ற சந்தேகங்கள் எழும்பியுள்ளன. சினிமா மற்றும் பிக் பாஸ் பிரபல நடிகையான ஷிபாலி ஜரிவாலா கடந்த 27ஆம் தேதி திடீரென உயிரிழந்தார். அவரது பிரேத பரிசோதனை அறிக்கை இன்னும் வெளியாகாத நிலையில் அவர் பயன்படுத்திய ஆன்டி ஏஜிங் ஊசிகள் காரணமாக இருக்கலாம் என்ற சர்ச்சைகள் எழுந்துள்ளது. மற்றொருபுறம் அவருக்கு 15 வயதிலிருந்தே வலிப்பு நோய் பிரச்சினை இருந்ததாகவும் அதன் காரணமாகவும் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. பிரேத பரிசோதனை அறிக்கை நடத்திய மருத்துவர்கள் அளித்துள்ள முதற்கட்ட தகவலின் அடிப்படையில் குறைந்த இரத்த அழுத்தம் காரணமாக அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்திருக்கலாம் என கூறப்பட்டுள்ளது. காசாவில் இஸ்ரேல் தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது. அங்குள்ள ஜபாலியா பகுதியில் இஸ்ரேல் வான்படை நடத்திய தாக்குதலில் 15 பேர் உயிரிழந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஏராளமானோர் காயமடைந்த நிலையில் கட்டட இடிபாடுகளில் சிலர் சிக்கி இருக்கக்கூடும் என கருதப்படுவதால் உயிரிழப்புகள் அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. தாக்குதலுக்கு பிறகு ஜபாலியா பகுதி மக்கள் கதறி அழுதது உருக்கத்தை ஏற்படுத்தியது.